ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் பேசலாமா? அரசியலில் எனக்கு பேச தெரியாதுங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த வருஷம் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் கேட்குற கோரிக்கையை செஞ்சுருங்க. நாங்கன்னா எல்லா பெண்களுக்கும் மனசில் உள்ளது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களாக கூட இருக்கலாம். நகையை தள்ளுபடி பண்ணுங்கள். இப்போலாம் நகை ரொம்ப அதிகமாக விலையாக இருக்கு இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு இப்போ குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னாலும் எங்கள் கையில் இருக்கோ அந்த ஒரு சின்ன நகையாக இருந்தாலும் கொண்டு போய் வச்சுட்டு போன வருஷம் நம்மளுக்கு நகை தள்ளுபடி பண்ணாங்கள்ல, இப்போவும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நாங்கள் அதை கொண்டு போய் அடகு வச்சிட்டோம். நான் பெண்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முக்கியமாக நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நகை தள்ளுபடி பண்ணுங்கள், மது ஒழிச்சிடுங்க, வாக்குறுதி மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க, அது செய்யணுங்க. மதுவை ஒழிச்சிட்டு பாலியல் கொடுமை பண்ணுறவனுக்கெல்லாம் கண்டிப்பாக தூக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும். இப்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா, நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் அதாவது இன்னும் 5 வருஷம் கழிச்சு வர அந்த எலெக்ஷனுக்கு யாரோட வீட்டையும் தேடி போவேணாம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மேடை போட்டு மைக்கு பிடிச்சி பேச வேணாம். அடுத்த வருஷம் எங்களுக்கு இவங்க தாங்க பண்ணாங்க, எங்களுக்கு இவங்க தான் வேணும்னு சொல்லி மக்களே தேர்ந்தெடுத்து உங்களை மறுபடியும் அங்கே உட்கார வச்சுருவாங்க. அதனால் பெண்கள் நிறைய பேர் என்னென்ன கஷ்டத்துக்கோ அவங்கக்கிட்ட இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் தள்ளுபடி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு நகை தள்ளுபடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விவசாய கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நம்பிக்கையில் நகை வாங்கி அதை நாங்கள் பேங்கில் வச்சு நீங்கள் தள்ளுபடி பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, போன வருஷம்லாம் எனக்கு நகை தள்ளுபடி ஆகலை. அதுக்கு வீட்டில் டமால் டுமில் தான். இந்த வருஷமாவது நகை தள்ளுபடி பண்ணுங்கள். கண்டிப்பாக நகை தள்ளுபடி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கல்விக்கு இப்போ படிக்கணுன்னா 1 லட்சம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்தே ரொம்ப செலவு பண்ணி படிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியான கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் அடிப்படை வசதிகள். தண்ணி கூட சரியாக கிடைக்காத கிராமங்கள்லாம் இருக்காங்க, அவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மக்கள் உங்களை அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நிற்க வைப்பாங்க. இப்போது இந்த 2026 யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, பாய்.